தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். போன தேர்தலில் சீமான் அவர்களை பார்த்து நக்கல் நையாண்டி பண்ணவங்க ஜாஸ்தி. 1.1% வாங்கி இருந்து 3.6%க்கு வந்து 6.68% 2021 வாங்கி அவருக்கு தப்பி தவறி ஒரு எம்பி ஜெயிச்சா கூட அந்த எம்பி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நான் சீமானுக்கு கூட தெரியாது பாராளுமன்ற தேர்தலில். அப்படி இருந்தும் 36 லட்சம் வாக்காளர்கள் அவர் மேலே, அவர் கொண்ட கொள்கை மேலே தனிச்சு நின்று சண்டை செய்யறதுல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சாங்க. அப்போ இன்னைக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்கும்போது யாருடைய அங்கீகாரமும் ஒரு கட்சிக்கு தேவைப்படாது. அப்போ அந்த கட்சி வந்து வெறும் 8.22% மட்டும் வாங்கி அது வந்து ரொம்ப ஒரு நகைப்புக்குரியதா இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அந்த கட்சி தான் போன தடவை சீமான் நாம் தமிழர் கட்சி தான் கிங் மேக்கரா இருந்தாங்க. அந்த 234 தொகுதியில் 83 தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை நிர்ணயித்தது நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு. அந்த 83 தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய வெற்றி மார்ஜினை விட நாம் தமிழர் கட்சி எடுத்த வாக்கு வித்தியாசம், வாக்குகள் அதிகம். இதுல பெரிய பலன் கிடைச்சது யாருக்குன்னா திமுகவுக்கு கிடைச்சது. 57 தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை நாம் தமிழர் வாக்கு பிரிச்சனால திமுகவுக்கு கிடைச்சது. அதே மாதிரி அண்ணா திமுகவுக்கு 26 தொகுதிகள் அது கிடைச்சது. எப்படி வந்து 2021 சீமான் அவர்கள் கிங் மேக்கரா இருந்தாரோ, இந்த 2026 தேர்தலில் விஜய் இஸ் கோயிங் டு பி த கிங் மேக்கர். கேன் ஹி பி எ கிங்? அவரு ராஜாவா ஆக முடியுமா அப்படின்னா அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பற்றி ஜீவசகாப்தன் கூட இங்கே சொல்லிட்டு போனார். ரொம்ப காமெடியாக நகைச்சுவையாக சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு தாவேகா தலைவர் வந்து வித்தியாசம் தெரியாதவர் அல்ல. டீலிமிட்டேஷனுக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. அதில் எனக்கு விமர்சனம் இருக்குது. எல்லா கட்சியும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு சீமான் அவர்கள் வந்து ஆட்சி வரைவை கொடுத்துட்டு எவ்வளவோ தூரம் கடந்து போய்கிட்டு இருக்கும்போது தேர்தல் நடத்துறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்கும்போது தான் இந்த வாக்குறுதியே வருதுங்க போது இதெல்லாம் ஒரு ஏமாற்றம். ஒரு மாற்றம் நம்ம ஒரு கட்சியை பார்க்கும்போது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள். ஆனால் அவருடைய வாக்குறுதியிலேயே 5வது வாக்குறுதி வந்து தொகுதி வரையறையை பற்றி அவர் பேசியிருக்கார். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 73க்கு அப்புறம் 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. வாஜ்பாய் அவர்கள் 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. இன்னைக்கு நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை 53-55 கால பிரச்சனையை இன்னைக்கு ஒருத்தர் சமாளிக்க வேண்டியதா இருக்குது. ஒருத்தர் ஒரு ஆட்சியாளர் வந்து இன்னும் வந்து இதை ஒரு 25 வருஷம் நீங்க தள்ளி போடுங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு படத்துல தான் சொல்லுவான் பாருங்க, எதா இருந்தாலும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு. அப்ப ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது எதுக்காக? மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஆட்சியாளர்களா, இல்ல பிரச்சனையை வந்து இன்னும் ஒரு 25 வருஷம் தள்ளி போடுங்கிறதுக்கு ஆட்சியாளர்களா? அப்ப 76லயும் 2001லயும் தள்ளி போட்டவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆமா, கட்டாயமா. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? இன்னைக்கு நீங்க ஒரு 53 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க, நம்ம குடும்பத்தை எடுத்துக்கங்க. நமக்கு வந்து ஒரு அப்பா அம்மா 2 சின்ன பசங்க இருந்திருப்பாங்க, 4 பேர் மட்டும் ஒரு ஒத்த குடித்தனத்தில் குடியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த 53 வயசுல அந்த குழந்தைங்களா இருந்தவங்க பெருசாகி கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு புள்ள பிறந்திருக்கும். அப்ப 4 பேர் இருந்த டபுள் பெட்ரூம் வீட்டில் இன்னைக்கு 18 பேர் எப்படி சார் குடியிருக்க முடியும்? அப்ப இப்ப வந்து இன்னைக்கு தொகுதியை பத்தி பேசுறாரு இல்லையா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எம்பின்னு எடுத்தீங்கன்னா எல்லா தொகுதிக்கும் 5 கோடி தான். இதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுக்கு 5 கோடி கொடுக்கும்போது ஒரு 18 to 19 லட்சம் மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இதே லட்சத்தீவுல வெறும் 50,000 வாக்காளர்கள், 70,000 மக்கள் தொகை, அவங்களுக்கு 5 கோடி போகுது. பீகார்ல, யூபியில, ராஜஸ்தான்ல ஒரு எம்பிக்கு 31 லட்சம், அவங்களுக்கு 5 கோடி தான் போகுது. அப்ப நமக்கு உண்டான நியாயத்தை நம்ம பேசும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான நியாயத்தையும் நம்ம பேசணும். அதுதானே சமூக நீதி. எனக்கு மட்டும் நீங்க வேணுங்கிறத கொடுங்க, மற்றவன் எக்கோட கட்டு போங்கன்னா இதுக்கு பேர் சமூக நீதியா? இந்த தேர்தலுக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடியதுல எந்த ஒரு தனி கட்சியும் தனித்து நின்று ஜெயிக்க முடியாதுங்க. அதான் யதார்த்தமான உண்மை. எல்லாமே கூட்டணியை மட்டுமே நம்பி களம் கண்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு மகுடம் சூட்டக்கூடாது யாருன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 3 தேர்தலில் 19, 21, 24 பூரா கூட்டணி இன்டாக்டா வச்சிருந்து அவங்க வந்து வாக்கு சேகரித்து திமுக வெற்றி பெற்றுட்டு வந்துச்சு. ஆனா எது வந்து தங்களுக்கு பலம்னு சொன்னாங்களோ அந்த பலமே இன்னைக்கு பலகீனமா மாறி போயிருச்சு. ஏன்னா வரையங்களை பூரா வாங்க வண்டியில ஏறுங்க, வண்டியில ஏறுங்க, ஒரு 24-25 பேர்த்த வண்டியில ஏத்தி அச்சு முறிஞ்சு அண்ணன் வேல்முருகன் அவர் வெளியே போயிட்டாரு. கமலஹாசன் அவர்கள் வந்து நான் ஒண்ணுமே வேண்டாங்க, நாங்கள் சும்மா வேணா உங்களுக்கு வேலை பார்க்கறேன்ட்டாரு. தேமுதிகவை கூட்டிட்டு வந்து
வெறும் 2 லட்சம் வாக்கு வச்சிருந்தவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு 10 எம்எல்ஏ சீட்டை கொடுத்து இந்த கடந்த 5 வருஷமா இந்த திமுகவினுடைய கூட்டணிக்காகவே தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்து சுயத்தை இழந்து திமுக செய்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் சப்பக்கட்டு கட்டி முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தது சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக மாதிரி கட்சிகள். ஆனா இன்னைக்கு தேமுதிகவினுடைய வருகையினால நசுக்கப்பட்ட கட்சிகள் யாருன்னா 5 வருஷம் கூட இருந்தது. அப்ப இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடியது ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவோ அதிகமா இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்துல மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை விட இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்குள்ளார இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெருத்த தலைவலியா இருக்கு. அப்ப இந்த கூட்டணியினுடைய பலம்னு பார்க்கும்போது 1% மேல வச்சிருக்கக்கூடிய கட்சி எத்தனை இருக்குது இதுல திமுக கூட்டணியில. அப்போ இதே நீங்க அண்ணா திமுக கூட்டணின்னு வரும்போது அண்ணா திமுக கூட்டணியை பெரிய அளவுக்கு கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கூட்டணி நாளுக்கு நாள் திடகாத்திரமா போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ இவங்க பாரதிய ஜனதாக்கு அடிபணிஞ்சிட்டாங்க, டெல்லிக்கு அடிபணிஞ்சிட்டாங்க. அதனால பாருங்க, நாங்க கடைசீட்ல 99 எம்பி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவினுடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டி 28 சீட்டு வாங்கியிருக்கு. 240 எம்பி வச்சுக்கிட்டு தொடர்ந்து 3வது முறையா இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதாக்கு 27 சீட்டு தான் அண்ணா திமுக கொடுத்திருக்குது. அப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் மாதிரி நபர்கள் திமுக போய் சேர்ந்து அண்ணா திமுகவை அவங்க வலுப்படுத்தி இருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இதே நம்ம மாலை முரசு நிகழ்ச்சியில நம்ம விவாதம் பண்ணி இருக்கிறோம். 98% வாக்குறுதிகளை முடிச்சிட்டோம்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திமுக சொன்னாங்க. அப்ப 505 பெருக்கல் 98%னா 497. அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் 8 வாக்குறுதிகள் தான் பெண்டிங் இருந்துச்சு. அப்ப இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம இன்னைக்கு எப்பயுமே திமுகவினுடைய கதாநாயகன் அந்த வாக்குறுதியை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 60-70% வாக்குறுதி அண்ணா திமுக இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இருக்கு. அன்புமணி அவர்களும் என்ன விமர்சிக்கிறாரு, இது ஹீரோ இல்லைங்க காமெடியன் சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்ப ஐயா அவர்கள் நீங்க முகவரியில கூட சொன்னீங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டிங்கும் போது ஏன் டெல்லிக்கு போறாருன்னா இங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சாதனைகள் இல்லையா உங்களுக்கு? நீங்க ஒரு மாநில அரசாங்கமா 5 வருஷம் ஆண்டு இருக்கும் போது நாங்க இதையெல்லாம் தமிழக மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம் சொல்லி வாக்கு கேட்கும் போது அது திமுகவுக்கு பலமா மாறுமா, இல்ல டெல்லி டெல்லி டெல்லின்னு சொல்லும் போது இது பலமா மாறுமாங்கிற கேள்வியை உங்ககிட்டயே வைக்கிறேன். மீண்டும் 2வது ரவுண்ட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி திரு நந்தகுமார்.